அப்போ இந்த மகனுடைய இழப்பு அவரை பெருசாக பாதிக்குது. ரெண்டாவது, அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய நிறைய கோடிக்கணக்கான ரூபாய் சொத்துக்கள் அதெல்லாம் பராமரிக்காமல் விட்டதனுடைய விளைவு இப்போ பெரும் பொருளாதார கஷ்டம். இப்போ அவருக்கு உடல்நிலை சரியில்லை, மருத்துவமனைக்கு அனுமதிக்க வேண்டும்னு நீங்கள் ரஜினிகிட்ட கமல்கிட்டலாம் போய் உதவி கேட்குறாங்க. தனுஷ்கிட்ட கேட்டிருக்காங்க. அப்போது நீங்கள் திரைப்படத்துறையில் ஃபஸ்ட்டு காப்பிக்கு கோடிகளை விலை பேசியதே பாரதி ராஜா தான். முதல் ஆமாம்மா கொண்டு வந்தது. நீங்கள் 5 கோடி கொடுத்துட்டு ஃபஸ்ட் காப்பி கொடுத்துட்றேன், நீ இப்போ ப்ரொடியூசர் போயிட்டு ஃபஸ்ட் காப்பி வரும்போது வா. அப்போ இந்த தயாரிப்பு கம்பெனிகளுக்கு வேலை இல்லாமல் ஆக்கியதே பாரதி ராஜா தான். இதை பலமுறை ஏவிஎம் சரவணே சொல்லியிருக்காரு. சினிமா எங்கிட்ட இருந்தது, யார் நடிகர் நடிகை பாட்டு காமெடி எல்லாம் நாங்கள் முடிவு பண்ணுவோம். இதையெல்லாம் பாரதி ராஜா வந்த பிறகு இது எல்லாமே எங்கே கொண்டு போயிட்டார், கிராமத்துக்கு கொண்டு போயிட்டார். ஒரு படத்தினுடைய பட்ஜெட் தயாரிப்பாளர் பேசுகிற போது இது 5 கோடி ரூபா பட்ஜெட், 5 கோடி கொடுத்துட்டு ஃபஸ்ட் காப்பி தர்றேன் போயிட்டே. இந்த நிலை வந்த பிறகு தான் சினிமா அழிஞ்சே போச்சு.